வணக்கம். நாம் இன்றைக்கி கத்திரிக்காய் குழம்பு எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்துக்கோங்க. கத்திரிக்காவோட காம்பை மட்டும் வெட்டுங்க. அதோட குடைப்பகுதி அப்படியே இருக்கட்டும். இப்போ கத்திரிக்காவோட அடிப்பாகத்திலிருந்து ஒரு ப்ளஸ் மாதிரி அதை கட் பண்ணிக்கலாம். அது கத்திரிக்காவோட முக்கால் பாகம் மட்டும் போகிற மாதிரி பார்த்துக்கோங்க. கட் பண்ண கத்திரிக்காவை உடனே தண்ணியில் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு மண் பாத்திரத்தில் 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றி அதில் இந்த கத்திரிக்காயையும் ஆட் பண்ணி அதுக்கப்புறமா ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். ரொம்ப சாஃப்டாக ஜென்டிலாக ஃப்ரை பண்ணுங்கள், இல்லைனா இது பிஞ்சு வந்துடும். ஒரு எலுமிச்சை அளவு புளியை 1/2 கப் தண்ணி ஊற்றி நல்லா ஊற வச்சுக்கலாம். கத்திரிக்காய் வேகிறதுக்கு ஒரு 1/2 ஸ்பூன் உப்பு மட்டும் இதில் சேர்த்துக்கலாம். ரொம்ப சாஃப்டாக ஜென்டிலாக ஃப்ரை பண்ணுங்கள், இல்லைனா இது பிஞ்சு வந்துடும். கத்திரிக்காய் நல்லா நிறம் மாறி சாஃப்டாக ஆனதுக்கப்புறமா ஒரு பிளேட்டில் எடுத்து தனியாக வச்சுடுங்க. கத்திரிக்காய் வறுத்த அந்த எண்ணெயிலேயே 1 ஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிக்கிறேன். 1/2 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1/2 ஸ்பூன் வெந்தயம், 1/2 ஸ்பூன் சீரகம். இது எல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா தோல் உரித்து வச்சுருக்கிற சின்ன வெங்காயத்தை இதோட ஆட் பண்ணிக்கலாம். இதில் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இதில் ஒரு பெரிய தக்காளி ஒன்று ஆட் பண்ணிக்கலாம். எப்போவுமே புளி சேர்க்குற உணவில் தக்காளி கொஞ்சம் அதிகமாக ஆட் பண்ணிக்கிட்டு புளியை கொஞ்சம் குறைச்சிக்கிட்டா சுவை அதிகமாக இருக்கும். புளியை கரைச்சி அந்த தண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. தக்காளி நல்லா வதங்குறதுக்கு ஒரு 1/4 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். மிளகாய் தூளையும் சேர்த்து ஒரு கலவை ஒன்று ரெடி பண்ணிக்கலாம். இதோட சரியான அளவை எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா, புளிப்போ காரமோ சுருன்னு நம்ம நாக்குக்கு தெரியாமல் ஒரு மாதிரி பிளெண்டான டேஸ்ட் வரும். அதுக்கப்புறம் புளிப்பும் காரமும் தெரிய ஆரம்பிக்கும். இதுதான் சரியான பதம். எனக்கு புளிப்பு இப்போ கொஞ்சம் அதிகமாக தெரியுது, அதனால் இன்னும் கொஞ்சம் மிளகாய் தூள் ஆட் பண்ண போகிறேன். ஒரு 2-3 வாட்டி பேலன்ஸ் பண்ணதுக்கப்புறமா இப்போ அது கரெக்டாக இருக்குது. இந்த புளி மிளகாய் கலவையை இதோட சேர்த்துக்கலாம். சாப்பாடு செய்கிறதுக்கு 3 வாட்டி அரிசியை கழுவுவோம். அதில் 2வது தண்ணி இல்லைனா 3வது தண்ணியில் ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி மட்டும் எடுத்து வச்சுக்கோங்க. 1 ஸ்பூன் உப்பு இதில் ஆட் பண்ணிக்கிறேன். ஏற்கனவே தக்காளிக்கும் கத்திரிக்காய்க்கும் கொஞ்சம் உப்பு போட்டிருக்கோம். அதை பேலன்ஸ் பண்ணி இதில் ஆட் பண்ணுங்கள். இதில் ஒரு 1/2 கிளாஸ் அரிசி கழுவின தண்ணியும் ஆட் பண்ணுறேன். இது நல்லா கொதித்து பச்சை வாசனை போகணும். இதோட பச்சை வாசனை போனதுக்கப்புறமா நம்ம வதக்கி வச்சுருக்கிற கத்திரிக்காய் இதோட சேர்த்துடலாம். நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வர நேரத்தில் ஒரே ஒரு சிட்டிகை கசூரி மேத்தி இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நம்ம விடணும். ஒரு 10 நிமிஷம் இருக்கட்டும். நல்லா குழம்பு கொதித்து வாசனை வந்த உடனே 1 ஸ்பூன் நல்லெண்ணெய் இதில் ஊற்றி அப்படியே அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. கமன்னு மணக்க கத்திரிக்காய் குழம்பு இப்போ ரெடி. இது சாதத்தோடு சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா அப்டேட்ஸ் எல்லாம் உடனே வரும்.